Slide 15. The demographic dimension, growing old. So growing old before growing rich. இந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்கடிகாரம் இதுதான். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் எதையும் விட வேகமாக முதியோர் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். 2011 ஆண்டில் 10.6 இருந்த முதியோர் மக்கள் தொகை பங்கு 2031 ஆண்டில் 18.2 உயரும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 2100 ஆண்டளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் முதியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய சராசரி சுமார் 27% மட்டுமே இருக்கும். வேலை செய்யக்கூடிய வயதினரின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பங்கு ஏற்கனவே தனது உச்ச நிலையை எட்டியுள்ளது. இனி அது குறையத் தொடங்கும். அதே சமயம் முதியோர் சார்பு விதம் ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ 20.6 இலிருந்து 32.7 உயரும். அதாவது வருமானம் ஈடுபவர்கள் குறைவாகவும் அவர்கள் சார்ந்து வாழ்பவர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இதனுடன் சுகாதார செலவுகள், ஓய்வூதிய செலவுகள் தொடர்ந்து உயரும். இது 2 கத்திரிக்கோள் பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி மூடப்படுவது போன்றவை. சிசஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வருவாய் ஈடுபவர்கள் குறைகிறார்கள், மற்றொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதுவே கடன் வலையின் டெப்ட் ட்ராப் அடிப்படை செயல்முறையாகும். இன்று தமிழ்நாடு மக்கள் தொகை அமைப்பின் பலத்தை டெமோகிராஃபிக் ஸ்ட்ரென்த் கொண்டிருக்கும் போதே நிதிநிலையை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பின் சாரம் ஆண்டுதோறும் சுருங்கி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பின்னர் செலுத்த வேண்டிய விலையை மேலும் அதிகரிக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் செல்வந்த மாநிலமாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மாற்றி புதிய வருமானம் ஈடுபடுபவர்கள் உருவாக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தனது முதிய வயதிற்காக சேமிக்க வேண்டிய பாதுகாப்பான நேரம் எப்போது? வருமானம் இன்னும் கிடைத்து கொண்டிருக்கும் இப்போதுதான், வருமானம் நின்ற பிறகு அல்ல. அதே போலவே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த நேரம் இப்போதுதான்.